மெயின் டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், ரசத்துக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் நான் வந்து ஒரு 2 டொமேட்டோ தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அளவான புளி எடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள், இந்த பவுலில் இதில் தான் நான் போட போகிறேன். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இங்கே மேலேயே கொண்டு வந்து காமிக்கிறேன். ஓகே ஓகே, போட்டோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாகவே சுண்டிடுச்சு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பருப்பு தண்ணியில் வந்து ரசம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதில் இத்தினூண்டு தான் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகம் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இதில் வந்து இப்போ போதுமான அளவு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஊறட்டும். கருவேப்பிலை, மிளகாய் 3 நம்ம முதல்ல போட்டு வதக்கிடலாம். நல்லா ஃப்ரை ஆனதுனால இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ஃப்ரை ஆகும், அப்போ தான் ருசி பிடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், வெள்ளைப்பூண்டு. பாப்பா இந்த பக்கமா. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பார்க்குறீங்களா, இந்த ரசத்தை நம்ம புளியும் தக்காளியும் போட்டு அந்த பருப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சதை கரைச்சோம் இல்லையா, கரைச்சதை நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கரைப்போம். ஏன் வந்து இந்த ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சோன்னா, இப்போ நம்ம ஊற்றும் போது அந்த ஹீட் நம்மளுடைய கையில் படும். அதனால தான் மேலே நம்ம தள்ளி வச்சு தான் ஊற்றணும். நீங்கள் இப்போ தான் புதுசாலாம் சமைக்கிறீங்கன்னா தயவு செய்து அப்படிலாம் டைரெக்டாக செய்யாதீங்க. இன்னொரு பவுலில் வந்து ஃபில்டர் பண்ணி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. பிழிஞ்சு வச்சுட்டு ஆஃப்டர் தட் இதுவும் அங்கே எல்லாம் ஃப்ரை ஆனா அப்படியே என்ன பண்ணிடலாம், நம்ம ஊற்றிடலாம். சரியா, இங்கே பாருங்கள், நான் இப்படி நல்லா பசஞ்சிட்டேன்னா ஆனால் அதிகம் போட்டு உப்பு கறிக்கிற மாதிரி எப்போவுமே சமைச்சு பழகவே கூடாது. பெருங்காயத்தூள் நிச்சயமாக போடணும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த நுரை வந்த உடனே ஒரு லைட்டாக கொதி அப்படி மேலே காண்பிக்கும் போதே நிறுத்தி